வணக்கம். பாருங்க, நம்ம கொஞ்சம் ஏமாந்தா நம்ம நிழலே நம்மளை ஏமாற்றும், பயம் காட்டும். நேச்சர் கூட அப்படித்தான். அன்றைக்கி ஒரு நாள் அங்கேருந்து இங்கே வந்துருக்குறேன். டைரக்ட் ஃப்ளைட் ஆஸ்திரேலியா டு பெங்களூர். ஒரு 9-10 மணிக்கு நாங்கள் ஏரோப்ளேன் பிடிச்சோம். ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம். ஒரு 10 மணி தான் ஆச்சுக்கோ. ஏன் 10 மணி, கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து 9 மணிலேருந்து 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 மணி. 6 மணி ஆனோடனே மொத்தத்தில் அந்த 6 மணி ஆன பிறகு இந்த டே டைம் போட்டு நைட் டைம் வரணும் இல்லை, வரலங்கோ. பகல் அப்படியே இருக்குது. ஏறும்போது எப்படி இந்த வெயில் இருந்துச்சோ அதே டே டைம் தான். அந்த ஒரு ஒரு 12-13 ஹவர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அந்த ஃபுல் நைட்டெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நைட்டே வரல. வச்சாங்க நேச்சர் நம்மளை எப்படி ஏமாத்துது. மனுஷன் கொஞ்சம் ஏமாந்தாக்கா மத்தியானம் ஏறின பிறகு கொஞ்ச நேரம் ஆன பிறகு சாயங்காலம் வரணும் இல்லையா, ஈவினிங் வரணும் இல்லையா. ஈவினிங் வரல, ஒன்றும் இல்லை. அந்த நைட்டு கூட வரல. அப்புறமா அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு நாங்கள் வந்து பெங்களூரில் சேர்ந்தோம். அது வரலையும் வெறும் வெளிச்சத்துலேயே டே டைம்லேயே வந்து சேர்ந்தோம். என்ன நியாயம் அது? எல்லாம் பூமியில் இருக்கிற வரையும் தான். எல்லாம் மேலே போயிட்டால் அதெல்லாம் இல்லை, ராவு பகலெல்லாம் இல்லை. அது எக்ஸ்பீரியன்ஸ். நான் விமானத்தில் கண்ட அது எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த மத்தியான டைமில் நான் ஏறினேன், ஃப்ளைட் ஏறினேன். கொஞ்ச நேரம் பொறுத்து சாயங்காலம் ஈவினிங் ஆகணுன்னா இருட்டிக்கணும் தானே, நைட்டு வரணும் தானே. நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுக்கிறோம், அதே வெளிச்சம் அதே வெயில். அடுத்த நாள் காலையில் 4 மணி வரலையும் இருட்டவே நாங்கள் பார்க்கலவோ. நம்புறீங்களா? 2 இரும் கரம் குவித்து சொல்கிறேன், நம்பணும். நம்ம விட்டுட்டு வெளியே போனாக்கா இப்படி தான் பாருங்க. உள்ளத்தை விட்டு மேலே போயிட்டோம். ராவு இல்லை, பகல் இல்லை, எல்லாம் வெறும் வெளிச்சம், எல்லாம் டே தான். அப்படி ஒரு அனுபவத்தை கண்டேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்க ஏரோப்ளேன் ட்ராவல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் சொல்கிறது. நான் யாரையும் ஏமாற்ற முடியாது. பாவம், நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எதோ நான் சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஏரோப்ளேனில் போனவங்க அந்த லாங் ஹவர்ஸ் ஜர்னி பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க கூட போயிட்டு உக்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லை, நானே உங்கள்கிட்ட சொல்லலைங்க. உங்களுக்கு யாருங்க சொல்லுவாங்க? அவங்க வேலையை பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க, இறங்குனாங்க, ஏரோப்ளேனில் போயிட்டாங்க. அப்படிங்க. சரி, இன்னொரு ஏரோப்ளேன் அனுபவத்தை அப்புறமா சொல்கிறேன். வணக்கம்.